A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 30 verse 5 to 6. ஸோ Proverbs chapter 30வது அதிகாரம் அதில் 5 6வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதில் அகர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரோட வார்த்தையோட பியூரிட்டி, ஆண்டவரோட வார்த்தையோட போதுமான அளவு சஃபிஷியன்சியை பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, மனுஷனோட ஸ்பீச்சை மீறி ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்கிறாரு, இட் இஸ் ஃப்ளாலெஸ், தவறே இல்லை, பர்ஃபெக்ட்னு சொல்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, சில பேருக்கு என்ன வரும், அந்த திமிர் வரும். ஆண்டவர் வார்த்தை என்ன சொன்னாலும் இந்த சுச்சுவேஷனில் இதுதான் ரியாலிட்டி. ஸோ தே கோ பியாண்ட் காட்ஸ் வேர்ட். ஆண்டவரோட வார்த்தையை மீறி என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரோட வார்த்தையை சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாற்றிடுவாங்க. இது அந்த மாதிரி ஆட்களுக்கு எதிர்த்து ஒரு வார்னிங் தராரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verses 5. ஸோ Proverbs chapter 30 verse 5 it says, every word of God is flawless, he is a shield to those who take refuge in him. நான் அப்படி சொல்கிறேன், every word of God is flawless, he is a shield to those who take refuge in him. ஸோ இதிலேருந்து நம்ம டேக் அவே என்ன, வெரி சிம்பிளாக அகர் சொன்ன மாதிரியே God's word is flawless and trustworthy. God's word, ஆண்டவரோட வார்த்தை என்னது, தவறே இல்லாதது, நம்பிக்கைக்குரியது. ஸோ அது அதுக்கு என்ன தேவை, அதுக்கு ரிவிஷன் தேவையில்லை. ஆண்டோட வார்த்தைக்கு ரிவிஷன் தேவையில்லை, அதுக்கு சப்மிஷன் தான் தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அடங்கி இருக்கணுமே மீற அதை நம்ம ரிவைஸ் பண்ணி மாற்றக்கூடாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஒரு காம்பஸ், அந்த காம்பஸ் என்ன காட்டும், நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இட் வில் ஷோ 4 டைரக்ஷன்ஸ். 4 டைரக்ஷன்ஸ் எப்படி காட்டும், அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு காட்டும். ஸோ இந்த காம்பஸ் ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான காம்பஸ். அது எக்ஸ்பென்சிவான காம்பஸ்ஸு, வெரி ப்ரிசைஸ், ஆக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த காம்பஸ் எங்கே காட்டினாலும் கரெக்டாக நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு கரெக்டாக டைரெக்ஷன் காட்டும். அந்த காம்பஸ் மேலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்பிக்கை வச்சுப்போம். இப்போ ஏதோ ஒரு காட்டுக்கோ, ஏதோ ஒரு தூரமான இடத்துக்கோ, கடல்லே போனாலோ அந்த காம்பஸை நம்பி தான் என்ன பண்ணுவோம், ஓகே இதான் நார்த்து, இதான் சவுத்து, இதான் ஈஸ்ட்டுன்னு நம்புவோம். இப்போ யாரும் அந்த காம்பஸ், சரி இந்த காம்பஸ் இதை சொல்லுது, இல்லை இதுதான் நார்த்து, இதுதான் சவுத்துன்னு நம்ம ஆட் பண்ணி மாற்றுவோமா, அதை ரிவைஸ் பண்ணி, இல்லை இந்த காம்பஸ் தப்பு, இதுதான் சவுத்து, இது ஆக்சுவலாக நார்த் இல்லை, அந்த மாதிரி சொன்னால் யாரோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறவங்கள நம்புவாங்களா? இல்லை. என்னென்னு சொல்லுவாங்க, முட்டாள், இந்த காம்பஸ் எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த காம்பஸ்ஸு, எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க, இதாண்டா நார்த்துன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்லைடா, ஆமாடா, நீ கரெக்டா, வாட் யூர் சேயிங் இஸ் ட்ரூ, த காம்பஸ் ஆக்சுவலி இஸ் ராங் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? இல்லை. ஏன்னா தே வில் ட்ரஸ்ட் த காம்பஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காம்பஸை நம்புவாங்க. தே வில் ஹேவ் ஃபெய்த் இன் த காம்பஸ். அந்த காம்பஸை, அந்த வார்த்தையோட அந்த காம்பஸ் என்ன பண்ணுவாங்க, தே வில் பிலீவ். சிமிலர்லி நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தையை நம்பணும். அது என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஆண்டவர் வார்த்தையை ட்விஸ்ட்டு பண்ணுவாங்க, டேர்ன் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருந்துட்டு வி ஸ்டாண்ட் ஃபர்ம் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் வேர்ட். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரோட வார்த்தையை நம்பி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாலும், பிகாஸ் அந்த காம்பஸ் மாதிரி, காம்பஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஏன்னா அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறாது, அது மாதிரி காம்பஸும் மாறாது. அதே மாதிரி காட்ஸ் வேர்ட் இஸ் அன்சேஞ்சிங். நம்மளுக்கு என்ன தெரியும், ஆண்டவரோட வார்த்தை இஸ் சேம் ஃபார் எவர். எவ்வளோ டைம் ஆனாலும் காட்ஸ் வேர்ட் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட், இட் நெவர் சேஞ்சஸ். அதே மாதிரி தான் ஈவன் தோ நம்ம வாழ்க்கையில் நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தே வில் ட்ரை டு ட்விஸ்ட் காட்ஸ் வேர்ட். ஆண்டவர் வார்த்தையை திருப்புவாங்க, ஆண்டவர் வார்த்தையை ரிவைஸ் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு சொன்னதுனால அது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இதுதான் அர்த்தம், அது அந்த காலத்துக்கு முடிஞ்சிச்சு, இந்த காலத்துக்கு செட்டே ஆகாதுன்னு ஆண்டவரோட வார்த்தையை தவறாக என்ன பண்ணுவாங்க, ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வித் விஸ்டம் we have to discern பண்ணோம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம அறியணும். ஓகே, சில பேர் நல்ல எண்ணத்தோடு பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தீய எண்ணத்தோட தப்பாக பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம ஞானம் இருந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, இதில் ஸ்கிரிப்சர் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சோலா ஸ்கிரிப்சரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கிரிப்சர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. மனுஷன் இல்லை, சர்ச் இல்லை, எதுவும் இல்லை. பைபிள் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி கிங். காட்ஸ் வேர்ட் இன் த பைபிள் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி கிங். அதுதான் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மனுஷங்க மாறலாம், அவங்க வார்த்தைங்க மாறலாம், அவங்க ஆண்டவரோட வார்த்தையும் மாற்றி சொல்லலாம். பட் காட்ஸ் ட்ரூ வேர்ட்ஸ் will always remain steadfast and God's true words will always be true. ஸோ இதை நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம ஆண்டோட வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்டர்பிரேட் பண்ண போது, நம்ம அறிய போது கொஞ்சம் அலர்ட்டாக ஜபத்தோட
இன்டென்ஷனோட பண்ணணும். சும்மா ஓகே நம்ம ஃபீலிங்கோடு போகாமல் கொஞ்சம் டீப்பாக ஆழமாக படிக்கிறீங்கன்னா, ஜென்ரலாக மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. நார்மலாக பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை, ஜென்ரலாக யாரோ இன்டெப்த்தாக பைபிளில் படிக்கிறீங்கன்னா டூ இட் வித் டிசர்ன்மெண்ட் அண்ட் டூ இட் வித் ப்ரேயர். ஜபத்தோட டிசர்ன்மெண்ட்டோட என்ன பண்ணணும், இன்டெப்த்தாக நீங்கள் பைபிளில் படிக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ரிசோர்ஸஸ் வச்சுக்கோங்க, வேறு புக்ஸ் வச்சுக்கோங்க, கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு பாருங்கள். இல்லை இந்த யூடியூப்பில் இவர் இப்படி சொன்னார் உடனே என்ன பண்ணக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது, நம்ம கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். வி கான் ஜஸ்ட் பிளைண்ட்லி அக்செப்ட் எவ்ரி திங். யார் இப்போ அந்த காம்பஸ் கதை பார்த்தீங்களா, காம்பஸ் வந்து எவனோ ஒருத்தர் சொன்னால் அப்படியே நம்பிடுவோமா? இல்லை. அதே மாதிரி we should also not just take everything for granted. We should analyze everything கிரிட்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். ஆண்டவரோட வார்த்தை என்னது, மாறாதது. அதை நிறைய பேர் என்ன பண்ணலாம், தவறாக உபதேசம் பண்ணலாம், தவறாக மாற்றி சொல்லலாம். அதுக்கு நம்ம என்ன இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் நான் அவங்கள நம்பாமல் நம்ம எப்போவுமே யாரை நம்பி இருக்கணும், ஆண்டவரோட வார்த்தையை நம்பி எப்போவுமே இருக்கணும். ஸோ வி ஷுட் நாட் ரீஷேப் காட்ஸ் வேர்ட். ஆண்டவரோட வார்த்தையை ரீஷேப் பண்ணக்கூடாது. ஸோ தேட் இஸ் த டிவோஷன் ஃபார் டுடே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you have given to us. Lord, give me the reverence to keep your word. Give me the discipline to stay true to your word and not reshape it, Lord. And Lord, help me from refrain me from adding more to your word or changing it or explaining it in a way that is incorrect, Lord. All of this in Christ's name I pray. Amen.